الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال تبارك وتعالى واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. وقال نبينا صلى الله عليه وآله وسلم الكيس من دان نفسه وعمل ما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله وكما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனாகிய அல்லாஹ்வின் பெரும் கிருபையை அறிவிக்கின்றேன். நமது வீட்டில் மேலான முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த வீட்டுக்கானத்திலே வாடி மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருப்பதற்காக வேண்டி நம்முடைய உயிர்களை கூட அர்ப்பணம் செய்த உத்தம சஹாபாக்கள், தபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய துணை மூமியான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தி சமாதானம் உண்டாவதா. புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால வாழ்நாளில் எந்த நல்லவர்கள் எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எதிர்க்கிறானோ பணித்திருக்கிறானோ அவை எந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறோ, எவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறானோ, நரகத்தை எச்சரித்துள்ளானோ அவைகளை முற்றுமுழுதாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைகளிலும் தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பா நம்பருக்கும் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய நீளமான ஒரு பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். உலகத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய மக்கள் பல ஊர்களை, பல நாடுகளை, பல மக்களை, பல காலநிலைகளை கடந்து போகிற மாதிரி கண்ணியமானவர்களே, நாங்களும் வாழ்க்கை என்ற இந்த பயணத்தில் பலவிதமான கட்டங்களை, பயங்கரமான நிகழ்வுகளை தாண்டி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நம்ம இந்த உலகத்துக்கு வந்த முறை ரொம்ப ஆச்சரியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயில கருவறையில கொடுவையில சேர்த்தான். இருள்களுக்கு மத்தியில எந்த குறையும் இல்லாம தான் படைச்சு அற்புதமான படைப்பாக இந்த உலகத்தை நம்ம பிறந்தோம். பிறகு இந்த உலகத்துல கொஞ்ச கால வாழ்க்கை, பிறகு கண்ணியமானவர்களே நம்முடைய முடிவும் மௌத்தும் நம்ம நினைச்சு பார்க்காத இடத்துல, நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல ஆச்சரியமான முறையில் முடிவடைந்து விடுகிறது. உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறான். இந்த மௌத்துக்கு போறோம் உள்ள வாழ்க்கை, அது போற என்ன நடக்க போகுது, அந்த சஃபர் எப்படி தொடர போகுது, அந்த அந்த பிரயாணத்திலேயே அடுத்த நகர்வுகள் கட்டங்கள் என்ன, இது நம்ம யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் மூலமாக முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான முறையில் படிச்சு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு பிரயாணத்தை நாடக்கூடிய நாம் பல விடயங்களை அறிந்து கொள்கிறோம். போகக்கூடிய பிரயாணம் எவ்வளவு தூரம், எதுல போறது, எங்க சாப்பிடுறது, அங்க போய் எதெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்குது, அங்க போறதால என்ன லாபம், என்ன நஷ்டம், சஃபருக்கு தேவையான என்னென்ன ஆவணங்கள், என்னென்ன தயாரிப்பு எடுத்துட்டு போகணும், எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் தயார் செஞ்சு கொள்வோம் கனிவாக. ஆனா வாழ்க்கை என்ற இந்த பெரிய ஒரு பிரயாணத்துக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிற சிந்தனை வாரதும் இல்லை, அதுக்காக நேரம் கொடுக்கிறது மனசு இடம் கொடுக்கிறதும் இல்லை. கண்ணியமான பிரயாண சகோதரர்களே, நமக்கு முன்னால நம்முடைய பிரயாணத்தின் மிகப்பெரிய ஒரு நிகழ்வான, மிக பயங்கரமான ஒரு நிலையான மௌத்து, அதுக்கு போற வருத்தக்கூடிய வாழ்க்கை என்ற முக்கியமான கட்டம் இருக்கு. ஒரு மனுஷர் மௌத் ஆகிட்டாரா, கொண்டு போறோம், நான் கபூர்ல கொண்டு போய் இருக்கிறோம், கபூர்ல மண்ணை போட்டு மூடுறாங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு ரூஹ் திரும்ப திரும்ப கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு கொடுக்கப்படும் சொன்னார் ரூஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇன்னஹு லயஸ்மஉ கரஅன் ஆலிமின், அந்த மையத்தாக இருந்தவர் அல்லாஹ் ரூஹை திருப்பி கொடுப்பான், அடக்கிவிட்டு செல்லக்கூடியவருடைய செருப்பு காதல் சத்தங்களை கூட அவர் கேட்பார். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க வைப்பான். ரெண்டு மலக்குமார் வருவாங்க, வந்து உட்கார வைப்பாங்க, கேள்விகள் கேட்பாங்க, நல்ல முறையில் பதில் சொன்னா கண்ணியமானவரே அது ஒரு மாதிரியான வாழ்க்கை, அல்லது மோசமான ஒரு பதில் சொன்னா அது இன்னொரு மாதிரியான வாழ்க்கை. கண்ணியமான பெரியார சொல்றவர்களே, அதுக்கு போற இந்த உடம்போட ஹாலாத் என்ன, அது மண்ணோட மண்ணாகும். நம்ம இந்த உடம்பு, இந்த பொடி இருக்கு இல்லையா, இதுக்கு நிரந்தரம் இல்லை, மண்ணு சாப்பிடும் இந்த உடம்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய உடம்புகளையும், அல்லாஹ் நாடிய ஒளியாக்கள் சாலிஹீன்களுடைய உடல், சில உடல்களையும் தவிர மற்ற எல்லா உடல்களையும் மண்ணு சாப்பிட்டும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஜபு தரபு சொல்லக்கூடிய முதுகெலும்பில் கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய வளைந்த சிறிய ஒரு பகுதி
சின்ன ஒரு பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அழிக்க மாட்டான். ஒரு உலகைய பின்னார் நெருப்புல போட்டு மரிச்சாலும் கூட அதுக்கு அழிவு கிடையாது. அல்லாஹ் அப்படியே வச்சிருப்பான். அன்னியமான பெரியாலே சோழர்களே, ஒவ்வொரு மனிதனாக வஃபாத்தாகி பிறகு கியாமத்து கிட்ட இந்த உலகம் நெருங்கி பெரும் பெரும் அழிவுகள் நிகழ்வுகள் பெரும் பெரும் சோதனைகள் தான் வந்து அலாசியமாதினால் ஆக கெட்ட மக்களின் மீது இந்த வானங்கள் பூமிகள் அத்துணையும் இடித்து சிதறிவிடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கியாமத்தை எல்லாம் உண்டாக்கி விடுவான். சூறை எல்லாம் கூட வைத்து விடுவான். கண்ணியமான பெரியாலே சோழர்களே, அத்துணை பேரும் இறந்து போய் விடுவார்கள். அத்துணை மசூகாக்களும் அழிந்து போய்விடும். யாருமே இருக்க மாட்டாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மட்டும் ஆட்சி செய்து கொண்டிருப்பான். அவன் மட்டும் நித்திய ஜீவனாக இருப்பான். இந்த உலகத்தில் ஆட்சி செய்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், பெரும் பெரும் முறையில் பெரும் பெரும் பதவியில் இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் செத்து வடிந்து கண்ணியமான மண்ணோடு மண்ணாகி இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா கேட்பான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளுடைய ஆட்சி யாருக்கு சொந்தமானது? இந்த உலகத்துல யார் யாரோ நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் தான் ஆட்சி செய்வேன், நான் தான் இந்த சொந்தக்காரன், என் வீடு, என் மாளிகை, என் வாகனம், என் கடை என்பதாக நான் நேரங்கள் கொடுத்து 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 அதற்கு பின்னாலே இருந்து 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 நாகரம் பாழாகிவிட்டது. அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை ஃபாலோ பண்ணல, பின்பற்றல. அப்படி வாழ்ந்தாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்பையும் அழிச்சுட்டாங்க. கேட்பான், இந்த நாடு ஆட்சி யாருக்கு சொந்தமானது? கண்ணியமானவர்களே, நமக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது. நம்ம ஒன்றுமே இல்லாம வந்தோம். அவருக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒன்றுமே இல்லாம பேசக்கூடாது. கண்ணியமானவர்களே, பெரும் சொத்துக்களை சம்பாதித்து பெரும் ஆதரவை சம்பாதித்து அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய அமல்களுடன் அவருக்கு போனா மட்டும்தான் வேண்டும். பதில் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த படைப்புமே இல்ல, எந்த ஆட்சியாளரும் இல்ல, எந்த அதிகாரியும் இல்ல, எந்த வல்லரசும் இல்ல, எந்த ஆயுத பவனுள்ள மக்களும் இல்ல. லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கியாலும் சக்தி உள்ள ஒருவனாக அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. அல்லாஹ்வே பதில் சொல்லிக்குவோம். கண்ணியமான பிரியாத சோழர்களே, பிறகு அல்லாஹ் நாடிய காலம் வரை இந்த உலகம் கண்ணியமானே, இந்த முழு அண்ட சராசரம், இந்த வானம் கண்ணியமான பூமி ஒன்றுமே இல்லை. இப்ப அல்லாஹ் மட்டும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ثم ينزل الله مطرا فينبتون كما ينبت البقل وكما قال صلى الله عليه وسلم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட காலத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு மழையை அல்லாஹ் பொழிய வைப்பான். فينبتون كما ينبت البقل, தாவரங்கள் மரங்கள் உழைத்து வருவதை போல் நம்ம உடம்புல முளைச்சு வரும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வைத்திருக்கக்கூடிய முதுகெலும்பின் அந்த கடைசி பகுதி, விலாவின் கடைசி பகுதி அல்லாஹ் அந்த உடம்போட அல்லாஹ் அந்த விலாவின் பகுதியை கொண்டு போய் சேர்த்துருவான். கண்ணியமான பெரியாரே சகோதரர்களே, பிறகு பிறகு இரண்டாவது சுரு விடப்படும். அத்தனை மக்களும் அல்லாஹ்வின் முன்னால் எழுப்பிக்கப்படும். கண்ணியமானவர்களே, எல்லாமே நிக்க போடுறாங்க. உலகத்துல பல அதிசயங்களை, பல பல அற்புதங்களை, வியப்பான வீரங்களை, எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாம் சந்தித்தனா நிச்சயமாக சத்தியமாக இன்ஷா அல்லாஹ் இந்த அதிசயத்தை நாம பார்க்கத்தான் போறோம். சந்தேகமே கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எல்லாத்தையும் எழுப்பாட்ட போறோம். கியாமத்துடைய நாள் என்பது, எழுப்பாட்டப்படுற இடம் என்பது அது வேற எந்த இடமும் இல்லை. இந்த உலகம் தான் அல்லாஹ் நம்மை எழுப்பாட்டும் இடமாக இருக்கும். அல்லாஹ் முழு பூமியெல்லாம் தரைமட்டமாக்கி விடுவான். சுமத்துல் அர்து மத்தல் அதீனி, ஒரு தோலை விரிப்பது போல அல்லாஹ் முழு பூமியெல்லாம் விரித்து விடுவான். இதல் அர்து முத்தல், இதிலே மழைகள் கிடையாது, அடையாளங்கள் தரங்கள் இருக்காது, மழைகள் இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை ஒரு விரிப்பாக விரித்து விடுவான். இந்த பூமி தான் கண்ணியமாகவே நம்ம எழுப்பாட்டப்படக்கூடிய இடமாக இருக்கும். يوم يقوم الناس لرب العالمين, அத்துணை மக்களும் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு முன்னால் எழும்பி நிற்கக்கூடிய நாளையே. கண்ணியமாகவே லேசான நாள் இல்லை அது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வெற்றி. அல்லாஹ் ரசூலுக்கு மாத்திரமா அந்த தோல்வியான நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் இந்த உலகத்துக்கும் சொந்தக்காரன், அவனுடைய வாழ்க்கைக்கும் அவன் தான் சொந்தக்காரன், ஆகிராவுக்கும் அவன் தான் சொந்தக்காரன். சொர்க்கத்துடைய அதிபதி அவன், நரகத்துடைய அதிபதி அவன். கண்ணியமாகவே இப்படியெல்லாம் பல விஷயங்களுக்கு அவன் அதிபதியாக இருந்து கொண்டும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்திஹால அல்லாஹ் அவனை புகழ்ந்து விட்டு அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அவனுக்கு தான் புகழெல்லாம் சொந்தம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அவன் ஜலாலியத்தை வெளிப்படுத்தும் விதமாக, அவனுடைய கட்ஸ், அவனுடைய சக்தியை வெளிப்படுத்தும் விதமாக மாலிகி யௌமித்தீன், அவன் எப்படிப்பட்ட சக்திக்கு சொந்தக்காரன் தெரியுமா? ஆகிராவுடைய கியாமத் நாளுடைய அதிபதி, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளுடைய அதிபதி,
அவன் தான் கூலி தரும் கண்ணியமானவர்களே. இந்த உலகத்துல யார் யாரையோ சந்தோஷப்படுத்திக்கிட்டு யார் யாரையோ எதையோ அடைய பார்க்கிறோம். இல்லை இல்லை கண்ணியமானவர்களே, நமக்கு கூலி தரக்கூடிய அல்லாஹ், அந்த கூலி தரக்கூடிய நாட்டிய அதிபதி அவன் முழு பவரோட முழு சக்தியோட அல்லாஹ் ஆகிறாங்க இருப்பான். கண்ணியமான பெரியாரே சகோதரர்களே, அல்லாஹ்க்கு முன்னால நாங்க எல்லாமே நிக்கதான் போறோம். சொன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் எழுப்பாட்டப்பட்டதன் பின்னால மக்கள் திசை தெரியாமல் பரத்தப்பட்ட ஈசல்கள் போல் எங்கு செல்வது, யாரிடம் போய் பேசுவது, யாரிடம் போய் முறைப்பாடு செய்வது தெரியவில்லை. தடுமாறுவார்கள், எங்க போறேன்னு தெரியாம ஓடுவாங்க. கபர்களிலிருந்து எழும்பி கபர்களிலிருந்து எழுப்பாட்டப்பட்டு மிக வேகமாக சென்று கொண்டிருப்பார்கள். ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். கண்ணியமான பெரியாரே சகோதரர்களே, வேகமா போகும் நேரத்தில் அறிவிப்பு செய்யப்படும், அவரை நிறுத்துங்க, அவங்கள்ட்ட கேள்வி கணக்கு இருக்குது என்பதாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் கண்ணியமாவலே எங்க நிறுத்தப்படுறாங்களோ அதுதான் மஸ்டர் மைதானம். உடம்புல ரூஹு திருப்ப தரப்பட்டோன்னு சகிச்சுக்கிற முடியாத, தாங்கிக்கிற முடியாத ஒரு தாகம் ஏற்பட்டுவிடும். எங்கேயும் தண்ணீர் கிடைக்காது, யாரையும் போய் சொல்ல முடியாது, எங்கும் நீரறிவுகள் இருக்காது, எங்கே ஓடைகள் இருக்காது, அங்க வேற ஏதாவது தண்ணிக்குள்ள ஏற்பாடு இல்ல, அல்லாஹ் தந்தாலே தவிர. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌசரை ஒரு நீர்த்தடாகத்தை கொடுப்பான். ஹவுதை மஸீரத்து ஷஹரின், என்னுடைய நீர்த்தடாகம் ஒரு மாத தொலைதூர அளவுக்கு பெரிதாக இருக்கும். அது இருக்கும் துவாரைகள், அது வானத்துடைய நட்சத்திரங்கள் போல எண்ணிக்கை இல்லாமல் இருக்கும். அதனுடைய நீர் வெள்ளியை விட வெண்மையாக இருக்கும். அதனுடைய வாடை கஸ்தூரியை விட மனமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால நீர் அருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவான். இனிமாவளே லேசிப்பட்ட இடம் இல்ல. கொஞ்சம் இந்த கண்டில் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்க லேட்டா ஆகினா நாங்க படுற பாடு சுபஹானல்லாஹ். தண்ணிக்கு எவ்வளவு ஏற்பாடு இருக்குது, அது கிடைக்க காட்டி நாங்க பதற பதட்டம் சுபஹானல்லாஹ். ஆகையால எந்த தண்ணீருடைய ஏற்பாடும் இல்லை, அல்லாஹ் நாடினாலே தவிர. அந்த நபியுடைய முபாரக்கான கையில் நீர் அருந்தாவிட்டால் வேற எங்க நமக்கு நீர் கிடைக்க போகிறது? இன்னனி குல்லி நபியின் ஹவ்வா கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் ஒரு ஹவ்வை, ஒரு நீர் தடாகத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்தந்த நபிமார்கள் அந்த உம்மத்தினுடைய மூமின்கள் நீரை புகட்டுவார். அந்நியமான பெரியாரே சகோதரர்களே, அதுக்கு பின்னால தாகத்துல பிரச்சனை முடிஞ்சு யாருக்கெல்லாம் நீர் புகட்டப்பட்டார்களோ அந்த கூட்டத்தில் நம் அனைவரும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தாகத்துல பிரச்சனை இல்லை, அப்படியே அல்லாஹ் நம்மளை உருவான். கண்ணியமாகவே அந்த மஷர் மைதானத்துடைய சூடு தாங்க முடியாது. ஒரு மைல் தூரத்துல அதாவது சுருமப்பூச்சியுடைய அளவுக்கு மழைக்கு மேலால் சூரியன் நிற்கும். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் வெப்பத்தில் மூழ்கி இருப்பார்கள். யார் யார் எவ்வளவு தப்பு செஞ்சாங்களோ, அல்லாஹ்வை கோபப்படுத்தினாங்களோ, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வாழ்க்கைக்கு மாற்றம் செஞ்சாங்களோ, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கரண்டை கால் வரை, முழங்கால் வரை, இடுப்பு வரை, நெஞ்சு வரை முழுக்க முழுக்க மூழ்கி பலவிதமான கூட்டங்களில் வியர்வையில் மூழ்கி இருப்பார். அந்த மஹ்ஷர் மைதானம் தாங்கிக்கிற முடியாது. அல்லாஹ்வுடைய வேதனை பயங்கரமானது. இன்னபது ஷரப்பிக லஷதீத். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய ரப்பு அல்லாஹ் அவன் பிடி ரொம்ப கடினமானது. மஹ்ஷர் மைதானத்துடைய சூடு தாங்க முடியாது, கஷ்டமா இருக்குது. எல்லா நாட்டில் போவாங்க, சொல்லுவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க முதல் நபி, அல்லாஹ்ட்ட சிபாரிசுகள் கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களாக பின்னால் உள்ள நபியை காட்டி காட்டி கடைசியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகராலே அவங்களுக்கு கவலை முழுவதும் சொர்க்கம் போகும். எவ்வளவு பெரிய கவலை கண்ணியமாகும். அந்த நபியில பேரை கேட்டா ஸலவாத் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகரால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அதுக்கு யார் தான் சுஜூத்ல இருக்குவாங்க. சுஜூத்ல இருந்தது பின்னாலே சொன்னாங்க வயுஹி ஹம்தஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை புகழக்கூடிய சில புகழ் வார்த்தைகளை என் உள்ளத்திலே உதிக்க செய்வான். அந்த வார்த்தை இப்ப என்னன்னு சொல்லி இப்ப சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த பொழுது எனக்கு ஒதுக்க செய்வான். அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ ஆரம்பிப்பேன். ஏர்ஃபா ரஸக் சல்துஅதா இஸ்ஃபா துஷஃபா. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவட தலையை தூக்குங்க நாயகமே, நீங்க கேளுங்க கொடுக்கப்படும், நீ என்ன சிபாரிசு செய்யுங்க ஏற்றுக்கொள்ளப்படும். சொல்லுவாங்க, யா அல்லாஹ்
என் உம்மத்து கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ், முழு உம்மத்தும் கஷ்டப்படுறாங்க. நீ கேள்வி கணக்கு ஆரம்பிச்சியா அல்லாஹ்னு சொல்ற நேரத்துல கண்ணியமானவர்களே, கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் என்ற ஒன்றை அல்லாஹ் ஏற்பாடு செய்யறான். அருள் கண்ணியமானவர்களே, அருள்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய செயல்கள் எல்லாம் எடுத்து காட்டுவோம். இந்த உலகத்தில் என்ன செயல்கள் எல்லாம் செய்தோமோ, என்ன பேச்சுகளை பேசினோமோ, என்ன வாழ்க்கை வாழ்ந்தோமோ, என்ன தொடர்புகள் வைத்துக் கொண்டோமோ, என்ன முறையில் தொழில் செய்தோமோ, என்ன முறையில் கொடுத்தோமோ எடுத்தோமோ, எந்த அந்தரங்கமான வாழ்க்கை, வெளிப்படையான வாழ்க்கை, உள்நாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, அத்தனையும் அல்லாஹ் நமக்கு முழுமையாக காட்டுவான். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ரெக்கார்டு இன்னொரு கியாமத்தை பார்க்க முடியும். மனிதன் வியந்து போவான், ஆச்சரியப்பட்டு போவான். நம்முடைய ஆச்சரியமான சக்திக்கு சொந்தக்காரன், ஆச்சரியமான ஆற்றலுக்கு சொந்தக்காரன். ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப ஒரு முறை அல்லாஹ் பார்க்க சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். காட்டிவிட்டு அல்லாஹ் கேள்வி கணக்கு அல்லாஹ் ஆரம்பிப்பான். கண்ணியமானவர்களே, ரிவாயத்துல வருது, ஒருத்தருக்கு கேள்வி கணக்கு கேட்கிற டைம்ல அல்லாஹ் முழு பேருக்கும் கேள்வி கணக்கு கேட்டு முடிச்சிருவான். அதே போய் ஆசிரத்துல போய் பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, கேள்வி கணக்கு கேட்டு முடிச்சது பின்னால அதனே சில பேர் மறுப்பாயால இப்படி செய்யலன்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல, அப்படியா வாய்க்கு பூட்டு போடப்பட்டு விடும். அவருடைய நாவுகள், அவருடைய கரங்கள், அவருடைய கால்கள். கண்ணியமான பெரியாரே சகோதரரே, இதுவரைக்கும் நம் கால் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆசிரால பேச போது நம்முடைய கால். இதுவரைக்கும் நம்ம கை கொடுக்கிறது, எடுக்கிறது, பிடிக்கிறது, உணர்வது, இது மட்டும் தெரிந்த இந்த கைக்கு அல்லாஹ் பேசும் சக்தியை கியாமத்தில் கொடுக்க போகிறான். இந்த கை என்னை பற்றி பேசுகிற பொழுது நலவை மட்டும் பேச வேண்டுமா? இந்த கரத்தால நலவை மட்டும் செய்வோம். கண்ணியமானே, இதுவரைக்கும் பார்த்த கண் அங்கு பேச ஆரம்பிக்கும், இதுவரைக்கும் கேட்ட காது அங்கு போய் பேச ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, நம்ம ரப்ப அல்லாஹ் வித்தியாசமான ஆற்றலுக்கும் சக்திக்கும் சொந்தக்காரன். அல்லாஹ் அவன் ஊர்வலை அவனுக்கு எதிராக பேச வைப்பான். இந்த பூமியில கியாமத்தினால் நம்ம பாவம் செஞ்ச இடங்கள் பேச ஆரம்பிக்கும், நிலங்கள் பேச ஆரம்பிக்கும், நம்ம செஞ்ச நலவுடைய இடங்கள் பேச ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இவர் வசீலா கட்டினாரு, இவர் உதவி செஞ்சாரு, இப்படி ஒரு மனிதனுக்கு உதவி இந்த இடத்தை செஞ்சாரு. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியங்களையும் பெரும் ஆச்சரியமாக கியாமத்தின் பெரும் அற்புதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, பூமி அதன் பொக்கிஷங்களை வெளிப்படுத்திவிடும். மக்கள் எல்லாம் வியந்து போய் இருப்பார்கள். கண்ணியமான பெரியாரே சகோதரரே, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேள்வி கணக்கு முடியக்கூடிய நேரத்துல சும்ம தஃபாயல் ஸஹரு, ஏடுகளை பட்டோலைகள் எல்லாம் கொடுப்பான். அதுவெல்லாம் பறந்து சென்று மக்களுடைய கைகளில் போய் சேர ஆரம்பிக்கும். சேர்ந்ததன் பின்னால் அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா, ஓ பட்டோலை நீயே வாசிப்பார். கேள்வி கணக்கு ஓ பட்டோலை இது போதுமானது. முழு வாழ்க்கையில் லிஸ்டும் பட்டோலையும் ஒரே ஏட்டிலே பார்க்க முடியுமான கியாமம் வந்தார்கள் கூறினார். மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரா இல்லா அஹ்ஸாஹா, இந்த ஏட்டுக்கு என்ன நடந்தது? நான் வாழ்க்கையில் செய்த சின்னம் சிறிய தவறையும் விட்டு வைத்தது கிடையாது, பெண்ணும் பெரிய தவறையும் விட்டு வைக்கவில்லை, செய்தது துல்லியமாக பதியப்பட்டிருக்கிறது. வியந்து போன மனிதன் கை சேதத்தின் உச்சகட்ட கை சேதம். சில பாவிகள் தங்கள கரங்களை கூட கடிச்சு தூக்கிடுவாங்க. நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக, நம்ம ஏடுகளை நம் வலது கையில் எல்லாம் நசீபாக்குவானாக. அம்மன் ஊசிய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹா உக்ரவு கிதாபியா. மேலானவர்களே, இந்த உலகத்தில் பல பரீட்சைகள், பல எக்ஸாம்கள் நடக்குது. முயற்சி செய்வோம், நல்லா படிப்போம், பாஸ் பண்ணுவோம், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் தொழில்களை மேற்கொள்வோம், பிரச்சனை கிடையாது. ஒன்றை சிந்தனையில் வைப்போம், உண்மையான பரீட்சை ஆசிராவில் இருக்கிறது, உண்மையான பெரும்பாலும் ஆசிராவில் இருக்கிறது. வலது கரத்துல கிடைச்சிட்டு சர்டிபிகேட். மக்களே, ஒன்று பாருங்க, பட்டோலையே பார்த்தீங்களா? நான் கண்ணியமாகவே உலகத்துல சித்தி அடைந்ததன் பின்னால் நம்முடைய எக்ஸாம் ரிசல்ட்டுகளை சந்தோஷமாக சில பிள்ளைகள் காட்டுறாங்க. சில பிள்ளைகள் வீட்டை விட்டே ஓடி போயிடுறாங்க. வாப்பட முழுக்க முகத்தை காட்ட இயலாது, உண்மை கிட்ட பேச இயலாது, பணின்னு சொன்னாங்க. கண்ணியமான சோழே, இத்துணை காலம் இறக்கமாக பார்த்த உண்மை வாப்பட முன்னுக்கு எக்ஸாம்ல பயிலாக முகத்தை காட்ட முடியாது என்றால், அவன் கொடுத்த வரமாக இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க அவன் பாவத்திலே துளைத்துவிட்டு இந்த முகத்தை அவன் முன்னால் கொண்டு போய் எப்படி நிறுத்த முடியும்? கண்ணியமாகவே எந்த முகத்தோடு அல்லாட்ட போய் சொல்ல ஆசிரியக்கலாம். கண்ணியமா, அப்ப உண்மையான பரீட்சை ஆசிரால் இருக்குது, சந்தோஷமா காட்டுவாரு. என்னைய பட்டோலைய பாருங்க, இன்னைய வளர்ப்பாண்டி முலாப்பின் ஹிசாபியா, நான் நினைச்சேன் கேள்வி கணக்கில மாட்டிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்து விட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யாரின் பட்டோலை இடது கருத்தில் கொடுக்கப்பட்டு விட்டதோ எனக்கு வந்த நாசமே, கை செல்லவே. இந்த உலகத்தின் கவலைகள் கிடையாது, இந்த உலகத்தின் பிரச்சனை கிடையாது.
இந்த உலகத்தில் சாட்சி போக்குகள் கிடையாது. ஆகிராவுடைய கை சேதத்துக்கு முன்னால் இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது. யாரை தெரியல மூத்த கிதாபியா எனக்கு வந்த நாசமே கை சேதமே முஸ்லிமத்து என் பட்டோல் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்தா நல்லமே. ஏன் இந்த பட்டோலை கிடைச்சிட்டு உலகியா என்ன கேள்வி கிடைக்க வந்து என்னன்னு தெரியாம இருந்தா நல்லமே. கேள்வி கேட்கப்படாம இருக்கலாம். காணத்தில் காவியா என் கதை இந்த மண்ணோட மண்ணா முடிஞ்சு போயிருந்தா நல்லது. மாகனா அண்ணி மாலியா என் காலத்து எனக்கு எந்த புரோசனமும் தரல. காட்டி சுல்பானியா என் அதிகார மாட்சிகள் எல்லாம் அது பூமியிலே முடிந்து போய்விட்டது. அவர் புடிங்க அவர் விளங்கிடுகிறதாக சொல்லப்படும். கண்ணியமான பெரியாரே சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஆசிரம் நமக்கு முன்னால் இருக்கிறது. பல கட்டங்கள் கண்ணியமானவர்களே, பல நிகழ்வுகள் சுருக்கமாக சொல்லிச் செல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதான் தராசி அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். நன்மை தீமைகள் எண்ணப்படாதங்கே நிறுக்கப்பட போகிறது. கண்ணியமான பெரியாரே சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை முடிவு செய்வதில் அல்லாஹ் மீதான் தராசி மிக பிரதானமான ஒன்றாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆனாலும் கண்ணியமானவர்களே, எந்த கட்டத்திலையும் சொர்க்கவாசியா நரவாசன் முடிவுக்கு வரையலாது. அல்லாஹ் ஆசிரால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களையும் அடுத்த கட்டத்தை தாண்ட வரைக்கும் எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியாத நிலையில் தான் அல்லாஹ் ஆசிராவுடைய ஒரு நிலைகளை எல்லாம் ஆக்கியிருப்பான். மீசானிலே அமல்கள் நிறுத்தப்பட ஆரம்பிக்கும். மீசான் நிறுவப்படுகிற பொழுது காபிர்கள் முஷ்ரிக்குகள் நரகத்துக்கு கொண்டு போய் செல்லப்படுவார்கள். முனாஃபிகீன்கள் மூமின்கள் மட்டும் இருப்பார்கள். அங்கே நன்மைகள் நிறுத்தப்படும். நன்மைகள் நிறுத்தப்பட்டதன் பின்னால் அழக்கப்பட்டதன் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு பூமிக்கான ஒரு இருளை எல்லாம் சாட்டி விடுவார். திசை தெரியாது போயிடுவார்கள். இருளுக்கு மேல் இருள், தன்னை கையை கூட பார்க்க முடியாது. பயங்கரமான இருட்டு. அல்லாஹ் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை நோக்கி செல்ல சொல்வான், போக சொல்வான். மூமின்களுக்கெல்லாம் ஒரு ஒளியை கொடுப்பான். அந்த ஒளி அவர்களுக்கு முன்னால் போய் கொண்டிருக்கும். அந்த ஒளியை நோக்கி மூமின்கள் போய் கொண்டிருப்பார்கள். முனாஃபிகீன்கள் பின்னால போவாங்க. யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் அல்லதீன ஆமனு துரூனா லக்தபிஸ் மின் நூரிக்கும். முனாஃபிகான ஆண்கள் முனாஃபிகான பெண்கள் சொல்வாங்க, மூமின்களே கொஞ்சம் நில்லுங்களே, எங்களுக்கு கொஞ்சம் பிரகாசம் தாங்களே என்பதால் கெஞ்சுவார்கள். இந்த உலகத்துல முனாஃபிகள் அல்லாஹ் இந்த சூழல் ஏமாற்றியது போல ஆசிரியர் அதே மாதிரி நடந்துக்கிடுவான். ஏமாறி திரும்பி போவாங்க. பின்னுக்கு போய் வெளிச்சத்தை தேடிப்போம் என்றா சொல்லப்படும். அந்த பாலத்தை கடக்கக்கூடிய மக்கள் பலவிதமான கூட்டம். ஒரு கூட்டம் மின்னல் வேகத்திலே, இன்னொரு கூட்டம் காட்சி வேகத்திலே, இன்னொரு கூட்டம் பறவையின் வேகத்திலே. புத்தன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே ஆரம்பத்தில் நின்றுகிட்டு மூமினான பாவிகள் கடக்கக்கூடிய நேரத்தை யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லிம் ஸல்லிம் யா அல்லாஹ் சலாமத்தா கடக்க வச்சிரு யா அல்லாஹ், சலாமத்தா கடக்க வச்சிரு யா அல்லாஹ், விழவச்சிராதே அல்லாஹ், நரகத்தை காட்டிடாதே அல்லாஹ் என்பதாக துஆ செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு கூட்டம் நரகத்தின் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் இரண்டு ஓரங்களிலும் கலாலீப் முஅல்லகா தொங்க வைக்கப்பட்ட சில கொக்கிகள் இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தഖூமன் உமியத் பிஹி, யாரை கொண்டு ஏவப்பட்டது அவர்களை பிடித்துக் கொள்ளும். சில பேர் மாட்டி மாட்டி தப்பிச்சு கடந்துருவாங்க. சில பேர் மாட்டிக்கிட்டு கீழே நரகத்தை விழுந்துருவாங்க. அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. யாரெல்லாம் விழுந்தார்களோ செஞ்ச தப்பு அனுபவத்துக்கு பின்னால நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவாங்க. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்துட்டா சொர்க்கம் போறது கட்டும். நம்ம அனைவரையும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எந்த கடன்கள் இல்லாமல் கடைகள் இல்லாமல் கடக்கும் நல்ல நசீபை நம் அனைவருக்கும், நம்ம மனைவிமார் பிள்ளைகள் குடும்பத்தை நேர்மறை நசீபாக்கும். நாங்க கடந்தாச்சா உடனே சொர்க்கம் போக முடியாது. அங்கே கந்தரத்தில் மதான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வலமாக்கள் எழுதுகிறார்கள். அது ஒரு பாதம் என்பதாக அங்கெல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா மனசுகளில் இருக்கக்கூடிய விரோதங்கள் குரோதங்கள் மூமின்களுடைய உள்ளங்களை எல்லாம் சுத்தப்படுத்த போகிறான். இருக்கக்கூடிய பொறாமைகளை குரோதங்களை சுத்தப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறார். அனுப்புவாங்க கண்ணியமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏலான் செய்யப்படும் சுவர்க்கத்தில் நுழையுமாறு சொன்னா சுவர்க்கத்தில் கால் வைக்கக்கூடிய ஆட்களின் முதலாவதாக கால் வைப்பது நான் என்பதாக சொன்னாங்க. சொல்லலாம் முதல் நபியாக சொர்க்கத்தை கால் வைப்பாங்க. பிறகு எல்லா நபிமாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க. பிறகு இந்த உம்மத்திற்குரிய மூமின்கள் பிறகுதான் மற்ற எல்லா உம்மத்தும் சொர்க்கம் போவாங்க. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, சுவர்க்கத்தில் நுழைகிற பொழுது மலக்குமார் அத்தனை பேரும் ஸலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம், ஸலாமுன் அலைக்கும் திபதும், மனமாகி விட்டீர்கள், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், ஃபதுகுலூஹா காலிதீன், நிரந்தரமாக சொர்க்கத்தில் நுழைந்திருக்கின்றதா சொல்றோம். இன்பகரமான வரவேற்பு,
இன்பகரமான வரவேற்றல், சுகமான வாழ்க்கை, சொர்க்கவாசிக்கு ஏலான் செய்யப்படும் முதலாக எல்லாம் அப்படியே போய்கொண்டிருப்பாங்க. என்ன ஏலான் தெரியுமா கண்ணியமானவர்களே? இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா. சொர்க்கவாசிகளே, இங்க வாழ்க்கையே வாழ்க்கை தான், நீங்க மௌத் வரதுக்கு பயப்படாது. இந்த உலகத்தில் எத்துணை கோடிகள் இருந்தாலும், உலகத்துக்கே நம்ம ராஜாவாக இருந்தாலும், அத்துணை கோடிகளையும் அத்துணை ஊழியர்களையும் சேர்த்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு செகண்ட் வாங்கி நம்ம இந்த உலகத்தை ஒரு மணித்தியாளர் கூட வாழ்ந்துட முடியாது. இது ஒரு போலியான வாழ்க்கை, ஏமாற்றமான வாழ்க்கை. ஏமாத்திக்கிட்டு நாம ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். கண்ணியமான நிரந்தரமான ஒரு ஆசிரம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு வாழ்க்கையே வாழ்க்கை தான், இதுக்கு பின்னால் மரணம் கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கம் தான். 33 வயசு தாண்டாது, ஒரு நாளும் வயோதிகம் வராது. ஆரோக்கியமே ஆரோக்கியம் தான், இதுக்கு பின்னால் நோய்கள் பிரச்சனையே கிடையாது. சுகமே சுகம்தான், இன்பமே இன்பம்தான். எந்த கஷ்டத்தையும் எந்த சரணத்தையும் எந்த நோயும் நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு கவலைகள் கண்ணியமானவர்களே, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நோய்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கடன்கள். உலகத்தின் எந்த சோதனையும் இருக்காதவரிடம் சொர்க்கமாக இருக்கும். அந்த மனிதருக்கு உதவி செய்வானாக. கண்ணியமாகவே அந்த வாழ்க்கை அடைஞ்சிட்டோமா, இந்த உலகத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மறந்துடுவோம். நியமாவே இதை விளங்காததன் காரணமாக, அதனை பற்றி சிந்திக்காததன் காரணமாக இந்த உலகம் நமக்கு பெரிதாக தெரிகிறது. ஆகக்கூடிய மஷர் மீதான மட்டும் கிட்டத்தட்ட 50,000 வருஷம். உலகத்துல கூடி போனா 100 வருஷம், 100 வருஷம், 70-80 வருஷம் வாழ்க்கைக்காக இத்துணை முயற்சிகள் என்றால் அழிவே முடிவே இல்லாத ஆசிரம், எண்ண முடியாத நாட்கள், வருடங்கள், முடிவில்லாத ஆசிரத்தில் வாழ்க்கைக்காண்டி நான் நீங்கள் எவ்வளோ தயாரிப்பு செய்யும் கண்ணியமானவர்களே. கண்ணியமாகவே இந்த விலங்காதன் சரியான முறையில் புரியாததன் காரணமாக, இந்த மீது ஈமானின் குறைபாடின் காரணமாக இந்த உலகத்தின் இன்பங்கள் இன்பங்களாக தெரிகிறது. இந்த உலகத்தில் கஷ்டங்கள் நம்ம கல்வ கஷ்டப்படுத்துது. இந்த உலகத்திலே சந்தோஷங்கள் நமக்கு பெரிய சந்தோஷங்கள் தருது. இல்லை இல்லை கண்ணியமாகவே மாகாணத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம எதிர்காலம் முன்னால் இருக்குது. இந்த உலகத்தில் சில பேர் இந்த முடிஞ்சு போற சில வருடங்களுக்கு, சொல்ல முடியாத சில வருஷங்களுக்கு எதிர்காலம் என்னாகும் எதிர்காலம் என்னாகும் சொல்லி நம்ம ஆசிரியத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்காலம் இது இல்ல. படித்து முடித்தவர், பட்டம் பெற்றவர், அவர் தொழிலுக்கு போவதற்கு முன்னாலே அவர் மௌத்தவரை முன்னிடுகிறது. விசா கிடைச்சிருச்சு அல்லது போய் அந்த நாட்டில் இறங்கிட்டாரு, போனது தொழில் செய்ய இல்ல, இஸ்ராயல் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. கண்ணியமான சகோதரனே, எதிர்காலம் இது இல்ல. நம்ம ஒவ்வொருடைய உண்மையான எதிர்காலம் அது மௌத்துடன் ஆரம்பிக்கிறது. கண்ணியமாவே அந்த எதிர்காலத்துக்காக தயாரிப்பு செய்வோம், அல்லாஹ்வை பயப்படுவோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆனிலே, அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படக்கூடிய நாளை பயந்துக்கிறீங்க. அங்க நீங்க சம்பாதிச்ச எல்லாத்துக்குமே கூலி கொடுக்கப்படும். அல்லாஹ் மறக்க மாட்டான், அல்லாஹ் மறதியாளன் இல்ல. அல்லாஹ் மறதியாளன் கிடையாது. அணுவளவு நன்மை செய்கிறீர்களா அதனை காணத்தான் போகிறீர்கள். அணுவளவு தீமையா மோசடியா அதை காணத்தான் போகிறோம். கண்ணியமாவலே ஈமான் கொண்ட சீடர்களே, அல்லாஹ்வை பயந்து போக. நாளைக்கு ஆகராக்கான என்னென்ன ஏற்பாடு செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனிலே பேசிக்கொண்டே இருக்கிறான். கண்ணியமான பேசவே நம் இலக்கை, நம் நோக்கை ஆதரவாக மாற்றிக் கொள்வோம். அல்லாஹ்வை அடைவதை குறிக்கோளாக மாற்றிக் கொள்வோம். உலகத்திலே வாழ்கிற பொழுது முஹம்மது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபியின் வாழ்க்கை நம்ம ரோல் மாடலாக, நம் முன்மாதிரிகளாக ஆக்குவோம். உலகத்தார்களை மறுப்போம். உலகம் போலியானது, வெறும் அலங்காரமானது, ஏதோ மண்கள், உலகத்துடைய மண்கள் அது அலங்காரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் வருவது மண்ணோடு மண்ணாகி முடிந்து போய்விடும். நிரந்தரம் கிடையாது, ஹக்கீக்கத்து கிடையாது. நிரந்தரமான ஹக்கீக்கத்தான ஒரு இன்பமான வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய மக்களாக நாம் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால வாழ்நாளிலே அவனை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ் ரசூலை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களை நம் அனைவரும் கபூல் செய்வானாக. பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னிச்சு யா அல்லாஹ், தெரியாமல் தப்புதவர்களை நிறைய செஞ்சுட்டோம் யா அல்லாஹ், நீ மன்னிக்காதீங்க மன்னிக்க ரப்பி இல்லை யா அல்லாஹ். அன்பாரனே, கிருபையாளனே, இரக்கமானவனே, கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். சீதரிகள் குறைந்துக்கோ யா அல்லாஹ். இந்த மனைவி மக்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். விவசாயமார்களை பரிந்துக்கோ யா அல்லாஹ். எங்கள் நாட்டை கபூல் செய்ய யா அல்லாஹ். நாட்டில் கூடிய எல்லா மசாஜிகள், மதாரிசுகள், ஜிக்ருடைய கான்காக்கள் யா அல்லாஹ். என்னென்ன நல்ல இடங்கள் எல்லாம் இருக்கிறதோ யா அல்லாஹ், அத்துணை தூய ஸ்தலங்களை நீ பாதுகாத்து யா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்து யா அல்லாஹ். முஸ்லிம் ஆண்கள், பெண்கள், சிறார்கள் யா அல்லாஹ், வாலிபர்கள், யுவதிகள் யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய எல்லா உரிமைகள்
அத்துணை பாதுகாத்து யாழ்லா தலை விருந்து வாழ வச்சு யாழ்லா அத்துணை பேரும் நல்ல மக்களாக யாழ்லா அந்த நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கு யாழ்லா நல்ல ஹிதாயத் நசீபாக்கு யாழ்லா இத்தனை பேரும் சொர்க்கவாதிகள் ஆக்கி யாழ்லா பூரா உலக முஸ்லிம்களை பார்த்து நினைச்சு யாழ்லா எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்களோ அடிக்கப்படுறாங்களோ நோவில் கொடுக்கப்படுறாங்களோ குறிப்பாக பலஸ்தீன்ல கஸால யாழ்லா எந்தெந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களோ இன்னுமே ஏனைய முஸ்லிம் நாடுகள் எங்கெல்லாம் நோயை செய்யப்படுறாங்களோ எல்லாம் முஸ்லிம் விமோசனத்தை கொடுத்துரு யாழ்லா யாழ்லா ரஹ்மானே ஆகிராவை குறிக்கோளாக நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா உலகத்துடைய சோதனைகளை களிமாக்கு ஆணி தாங்கிக் கொள்கிறோம் யாழ்லா ரப்பே ரஹ்மானே நம்ம இந்த உலகத்தையும் ஆகிராவையும் அவருடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் சிறக்க வச்சு யாழ்லா யாழ்லா ரஹ்மானே நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஈமான் நசீபாக்கிறியா அல்ல தொழுகை நசீபாக்கிறியா அல்ல எங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க அல்ல அல்ல நானமார் தம்பிமார் உம்மா வாப்பா அல்லது சாச்சா அல்ல மச்சான் அல்ல குடும்பத்தை பல உறவுகள்ல திருமண உறவு சொந்த உறவின் அடிப்படையில் நிறைய பேர் அல்ல உன்னை மறந்து தொழுகை இல்லாம வாழ்றாங்க அல்ல இந்த குடும்பத்தினுடைய அத்துணை சீதை இருக்கும் தொழுகை நசீபாக்கிறியா அல்ல உன் பயத்தை கொடுக்கிறியா அல்ல உன் பயத்தில அனைவரும் அழைச்சியா அல்ல யாரும் தொழுகை இல்லாம மௌத்தாக்கிறாரே அல்ல எந்த துணியாவுடைய காரியத்துக்காகவும் தொழுகையை புதா செஞ்ச பாடுகளா வியாபாரத்தை பொய் சொல்ல வச்சிடாதே அல்ல யாருக்கும் மோசம் செய்ய வச்சிடாதே அல்ல ஹராமான காத்து நம்ம உடம்புல சேர்த்துறாதே அல்ல ஹராமான உடம்பு நரகத்துக்கு சொந்ததாக ஹதீஸ்கள் சொல்லுகிறது அல்ல நம்ம உடம்புல ஹலாலான ரத்தங்களை ஓட வச்சு அல்ல ஹலாலான உணர்வுகளை தந்துறியா அல்ல உனக்காக வேண்டிய வாழ்ந்து உனக்காக மன்னிக்க தோபி செய்யா அல்ல அல்ல நம்மளே இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்த நம்பே நமக்கு ஒரு கடைசி நாள் இருக்கிறியா அல்ல வாழ்க்கையில் சிறந்த பெருநாள் ஆக்கியா அல்ல அல்ல நம்மளே எத்தனை வார்த்தை பேசினாலும் நமக்கு ஒரு கடைசி வாழ்ந்து இருக்கிறியா அல்ல சுவர்க்கத்தை பார்த்த வண்ணம் சிரித்த வண்ணம் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வாசனை திரையங்களை மலர் செண்டுகளை கொண்டு வந்து நம்மை அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு கடைசி பெரியாவிடையும் ஆகிரத்துக்கு முதல் சலாமையும் அல்லாஹ் யா அல்லாஹ் நம்முடைய வாயிலிருந்து திக்கல் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் மலக்குமாரை கண்டு பயந்து போகாமல் அல்லாஹ் உறுதியான உள்ளத்துடன் நிமிர்ந்து களிமாவை சொல்லி சிரித்த முகத்துடன் மரணித்து யா அல்லாஹ் உன்னை சந்தோஷமாக சந்திக்கூடிய கிருபை நம்ம அனைவரும் நசீபாக்கிறியா அல்லாஹ் நம் பெற்றோர்கள் நசீபாக்கிறியா அல்லாஹ் நம் மனைவிகளை நசீபாக்கிறியா அல்லாஹ் பூரா உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீபாக்கிறியா அல்லாஹ் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே யா அல்லாஹ் அத்து நல்லவர்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ் எல்லா கெடுதலும் பாதுகாப்பு பெறுவோம் யா அல்லாஹ் இந்த சீர் வார்த்தைக்கு வசூல் வாயாக வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.